Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 1065 part 2. ஓபன் பண்ணா யமட்டோ பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு அடிச்சு புரண்டு ஓடிட்டு இருக்கா. அதே நேரம் அந்த காஞ்சிரோ பைய ஏவி விட்டானே அந்த மான்ஸ்டரும் அது வாட்டுக்கு பூந்து வந்துகிட்டே இருக்குது. கடைசியில அந்த வெடிமருந்தெல்லாம் இருக்குல்ல அங்க போய் ரீச் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், மொத்த உனியசிமாவும் பஞ்சர் ஆயிரும். யமட்டோ விடவே கூடாதுன்னு விழுந்தடிச்சு ஓடிட்டு இருப்பா. அது பாத்தீங்கன்னா அந்த ரூம்குள்ள என்ட்ரி ஆயிருச்சு. ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அட்ட டைம்ல உள்ள என்ட்ரி ஆயிட்டாங்க. கீழே தான் அந்த பாம் எல்லாமே லைனா அடிக்கிறது. இனி மேல போய் விழுந்தா மட்டும் போதும், எல்லாத்துக்கும் சங்குதான். வேண்டாம் 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 வேண்டாம்னு கத்திக்கிட்டே வருவா. ஆனா அது என்ன கண்டுக்கவா செய்யும், அது பாட்டுக்கு வரும். உடனே இவன் என்ன பண்ணிடுவா, அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த மொத்த இடத்தையுமே ஃப்ரீஸ் ஆக்கிடுவான். அது என்ன பண்ணும், நேரா அந்த பாம் மேல வந்து லேண்ட் ஆகுமா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஐஸ் கரைய ஆரம்பிக்கும். உடனே அவ கடுப்பாயி எக்ஸ்ப்ளோசிவ் மேலயா கைய வைக்கிறேன்னு ஓங்கி ஒரே அடி. அவ்வளவுதான், வலி தாங்க முடியாம கதரும். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒழுங்கா ஓடிடுன்னு சொன்னா அது ஒரோச்சின்னு சொல்லிட்டு இவளையே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிரும். இப்படி இங்க பிரச்சனை போயிட்டு இருக்குது. அப்படியே கட் பண்ணா பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளோர்ல பிக்மாமோட அட்டுலியும் தாங்க முடியல. லாவையும் யூஸ்டஸ் கிட்டையும் போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்கா. ஆல்ரெடி நடுங்கிட்டு இருக்கானுங்க. அந்த டைம் அவனோட பவரை யூஸ் பண்ண வருவான். அது தெரிஞ்சவன அவன் மேல ஷாக்க கொடுப்பா. அவ்வளவுதான், முடியாம கீழே விழுந்து முக்க ஆரம்பிச்சிருவான். யூஸ்டஸ் கிட்ட அதை பார்த்து பதறிட்டு இருக்கும் போது அவனையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்படி ரெண்டு பேர்த்தையும் காட்டுன்னு காட்டிட்டு இருக்கா. எல்டர்ஸ் மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்டர்ஸ் மேல எல்லாம் கைய வைக்காதீங்க, வச்சீங்கன்னா நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடி பொளந்துட்டா. எங்க யூஸ்டஸ் கிட்டோட ஆளுங்க எல்லாம் பார்த்துட்டு செம்மையா கடுப்பாவாங்க. ஏன்னா அவ எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா அடிச்சிருக்கான்னு நல்லாவே தெரியுது. இப்ப அவனுங்க கம்ப்ளீட்டா அன்கான்சியஸ்ல இருக்கானுங்க. இதே மாதிரி இன்னும் ரெண்டு டைம் அவ அட்டாக் பண்ணாலே போதும், செத்துருவானுங்க. அதனால அவங்களுக்கு பிரேக் கொடுங்க, ஏன் அப்படி குடும்பப்படுத்துறேன்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்களா, அது அவளுக்கு கேட்டுரும். என்னப்பா உங்க சபார்டினேட்ஸ் எல்லாம் ஓவரா கத்திட்டு இருக்காங்க, உங்க பிரஸ்டீஜ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது போல, இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற உங்களுக்கு எதுக்கு பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர்லாம் அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிப்பாளா. உடனே அவங்க ரெண்டு டீமுமே பாஸ் நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு அவங்களை பாக்குறதுக்காக அடிச்சு புடிச்சு வருவாங்களா. கடுப்பாயி பச்சையா திட்டுவா. அட லூசு பாலிலா, இங்க என்ன கிரிக்கெட் கேமாடா விளையாண்டுட்டு இருக்கோம், இது ஒரு பேட்டில் ஃபீல்டு. இந்த மாதிரி குறுக்க வந்து விளையாட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க கூடாது. பீச்சு புடுவ பீச்சு, நீங்க எல்லாம் குப்பைங்களுக்கு இந்த இடத்துல வேலை இல்ல. என்னதான் நீங்க எரியாத குப்பையாவே இருந்தாலும் நான் உங்க எல்லாத்தையும் எரிச்சிருவேன் அப்படின்னு டயலாக் எல்லாம் விட்டுட்டு அவங்கள அட்டாக் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவா. இத பாத்துட்டு இருந்த சாப்பர் என்ன பண்ணுவான், நான் ஒரு டாக்டர், அங்க என் ஆளுங்க அடிபட்டு கிடக்குறானுங்க, உயிரோட இருக்கிற வரைக்கும் யாருமே குப்பை இல்ல அப்படி இப்படின்னு டயலாக் எல்லாம் விட்டுட்டு அவங்களை காப்பாத்துறக்காண்டி அடிச்சு புடிச்சு வந்துகிட்டு இருக்கான். பிக் மாமா அதை நோட் பண்ணிடுவா, தூக்கி வாரி போடும். ஆனா இப்ப அவளுக்கு என்ன ஒரு குழப்பம்னா, இன்னுமே கைடோ ஜெயிச்சிட்டான்னு சொல்லி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. இன்னும் அந்த ஸ்டார் ஹேட்டுங்கிற ஒரு பொடிப்பைய கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்கா அந்த முக்கிட்டு இருக்கான். அறிவு கட்டவன். சரி நம்ம இங்க இருந்தா இனி வேஸ்ட், நேரா நம்ம ரூஃப் டாப்புக்கு போய் அங்க என்ன பஞ்சாயத்து ஏது பஞ்சாயத்துன்னு செக் பண்ணுவோம். இங்கே இவனு கூட வெட்டித்தனமா சண்டைய போட்டு அவளுக்கு போர் அடிச்சிருச்சு அண்ட் டயர்ட் ஆயிருச்சு. இனி நம்ம அங்க போவோன்ட்டு கிளம்புவாளா. இத பார்த்தா லா விடுவானா, ஏன்னா அவளை அங்க இருந்து பிரிச்சு கொண்டு வரக்குள்ளேயே படாத பாடுபட்டு இருக்கானுங்க. இப்ப மறுபடியும் அங்க போனானா அதனால கத்திய வச்சு சரக்குன்னு உரே போடு. சும்மா இல்ல, கத்திய கை வழியா விட்டு வாய் வழியா கிண்டி சொருகிட்டான். அவ்வளவுதான், எல்லாம் பார்த்து மிரண்டுட்டாங்க. ஐயோ பிக் மாமு ஆக போறீங்களா, ஐயோ ஐயோ ஐயோன்னு. ஆப்பர் மிரண்டுட்டா, என்னடா இவ்வளவு பெரிய கத்திய வச்சு போட்டுட்டான்னு. அவளை தடுக்கணும்னா வேற வழி இல்லையே. லாஸ்டா நம்ம பையன் இந்த அட்டாக்க தான் அவன் மேல யூஸ் பண்ணிருப்பான். அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இப்பவும் ஒர்க் அவுட் ஆகும். இப்படி கத்திய வச்சு குத்துனது அவளுக்கு வலிக்கலனா கூட அவன் அந்த கத்தி வழியா ஷாக் கொடுப்பான். அது டெஃபினட்டா அவளுக்கு வலிக்கும். அதனால ஷாக்க கிரியேட் பண்ணுவானா, வேணான்னு கதறுவா. சாவுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஷாக் வேவ கிரியேட் பண்ணுவான். அவ்வளவுதான், ரத்தம் திருச்சு வந்து விழுவா. உடனே என்ன ஆகும், அவ உருவாக்கி இருப்பால மெட்டலுக்கு அதுக்கு இதுக்குன்னு உயிர் கொண்டு வர மாதிரி அதுங்கெல்லாம் லாவா அட்டாக் பண்ண வரும். இந்த டைம் யூஸ்டஸ் கிட்ட அவன் பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் மேக்னெட்டிக் பவர் யூஸ் பண்ணி லாக் பண்ணிடுவான். எவ்வளவு பவர் வந்தாலும் என்னோட மேக்னெட்டுக்கு முன்னாடி ஒண்ணு வேலைக்கு ஆகாதுன்னு பில்டப் பண்ணுவானா. பிக்மாம் எந்திரிச்சு பார்த்துட்டு, யூஸ்டஸ் கிட்டு உனக்கு இன்னும் சண்டை போடணுமா, அந்த அளவுக்கு என் தலை உனக்கு தேவைப்படுதா அப்படின்னு உடனே இவன் என்ன பண்ணுவான், அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு பெரிய மிஷினை உருவாக்குவானா. அதை பார்த்துட்டே பிக்மாம் மிரண்டுருவா. அதுக்கப்புறம் அதை வச்சு பிக்மாம ஓங்கி ஒரு முட்டு திருச்சிருவா. இப்படி ஒரு அட்டாக் அவன் எந்திரிச்சு வந்து அடிப்பான்னு அவன் எதிர்பார்க்கவே இல்ல. செவரோட செவரா வச்சு நச்சிட்டான்ல. சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவனுங்க எல்லாம் மிரண்டுட்டானுங்க, என்ன இந்த அடி அடிக்கிறானுங்கன்னு. அப்பதான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லுவானுங்க, எங்க உயிரே போனாலும் சரி, ஐ மீன் போற வரைக்கும் உன்னைய என்ன ஆனாலும் ரூஃப் டாப்புக்கு மட்டும் நாங்க விடவே மாட்டோம் அப்படின்னு வெறி புடிச்சு கத்துவானுங்க. ஏன்னா இவளும் அவனும் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்கன்னா அப்புறம் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. இவளுக்கு ஒண்ணு அவன் வந்து அட்டாக் பண்ணுவான், அவனுக்கு ஒண்ணு இவ போய் அட்டாக் பண்ணுவா. எவன் சிக்கிட்டு சின்னாபினமாகிறது. அதனால விடமாட்டோன்னு ஒரே முடிவா இருக்கானுங்க. சரி இதுக்கப்புறமாச்சு பிக் மாம சக்சஸ்ஃபுல்லா தடுக்கிறானுங்களா இல்ல மறுபடியும் அவ தூக்கி போட்டு மிதின்னு மிதிக்க போறாளான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.